விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாமரம் வச்சுருக்க விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, இந்த மாதிரி பூக்கள் வந்து வச்சுருக்கோம் வெயில் காலங்களில். ஆனால் வந்து பூக்கள் வந்து பிஞ்சாகாமல் வந்து பூக்கள் வந்து கீழே உதிர்ந்துடும். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? உதாரணத்துக்கு போன வருஷமும் இதே மாதிரி பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் வந்து சந்திச்சாங்க. குறிப்பாக மாமரம் வச்சுருக்க விவசாயிகள் வந்து சந்திச்சாங்க. அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து மழை பெஞ்சனால வந்து இந்த பூக்கள்லாம் கீழே வந்து உருந்தது. இப்போது இந்த பூக்களை வந்து கீழே விழுவாமல் தடுக்கிறது எப்படி, அதை வந்து எப்படி பலமாக கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக மாமரத்தில் வந்து பூக்களானது வந்து ஜனவரி முதல் பிப்ரவரி மாதங்களில் வந்து நமக்கு வந்து பூக்கள் எடுக்கும். அதே பூக்கள் வந்து பழங்களாக மாறுறதுக்கு வந்து ஏப்ரல் முதல் ஜூலை மாதங்களில் வந்து நமக்கு வந்து பழங்கள் வந்து மாமரத்துலேருந்து கிடைக்கும். இந்த மாதிரி பூக்கள் பூத்திருக்க நேரத்தில் ஏதோ ஒரு இயற்கை மாற்றங்கள்னாலையும் இல்லை திடீர்னு மழை பெய்யறதுனாலையும் இந்த பூக்கள் உருந்து நமக்கு வந்து பழங்கள் வராமல் போகும். அது போக இந்த மாதிரி எறும்புகள் வந்து மாங்க மரத்தில் அந்த பூக்களில் இருக்க சாறுகளை உரிகிறது மூலயமா நமக்கு வந்து பூக்கள் வந்து உதிரும். அப்படி பூக்கள் உதிர்றப்போ வந்து நமக்கு வந்து பழங்கள் வந்து வராது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த பூக்கள் உதிராமல் எப்படி கட்டுப்படுத்துறது, இயற்கை மூலயமா எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட மாமரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கட்டெறும்புகள் வந்து நிறையா இருக்கும். இந்த சிவப்பு கட்டெறும்புகள் என்ன பெரிய பாதிப்பு உண்டாக்கிற போதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த சிவப்பு கட்டெறும்புகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்களில் இருக்க சாறுகளை வந்து உரியும். இந்த பூக்களில் இருக்க சாறுகளை உரியிறப்போ வந்து இந்த பூக்கள் வந்து காஞ்சி போய் கீழே வந்து உதிர்ந்துடும். இதனால வந்து நமக்கு வந்து பழங்கள் வராமல் போகும். அதே மாதிரி இந்த பூக்களில் இருக்க சாறுகளை உரியிறப்ப இந்த கட்டெறும்பானது வந்து தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து வெளியிடும். இந்த தேன் போன்ற ஒரு திரவத்தை வெளியிடுறதுனால நிறைய பூஞ்சான் நோய்கள் வந்து மரத்தை வந்து பாதிக்க வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலேயும் நமக்கு வந்து காய்கள் வந்து வராமல் இருக்கும். அதனால வந்து இந்த கட்டெறும்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இயற்கை முறையமா நான் சொல்றேன். இதுக்கு வந்து தண்ணிகளை வந்து நல்லா ஃபோர்ஸா வந்து பீச்சு அடிக்கிறது மூலயமா வந்து நம்ம வந்து இந்த கட்டெறும்புகளை கட்டுப்படுத்திக்கலாம். நீ பெரிய விவசாயிகளாக இருந்தீங்கன்னா ராக்கெட் ஸ்ப்ரேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து தண்ணிகளை வந்து பீச்சு அடிக்கிறது மூலயமா ஃபோர்ஸாக அடிக்கிறது மூலயமா நம்ம இந்த கட்டெறும்புகளை வந்து கலைச்சி விடலாம். அடுத்தபடியாக நீங்கள் வந்து கட்டெறும்பு வந்து ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது, ரொம்ப அதிகமாக கொத்து கொத்தாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எறும்பு பொடிகளை வந்து ஒரு சின்ன டப்பாவில் வந்து இது வந்து தட்டி விடலாம். இது வந்து எறும்புகள் இருக்கிற இடத்துல மட்டும் வந்து தட்டணும். எல்லா இடத்துலையும் தட்டுனீங்கன்னா இலைகள் மேலே இது படிஞ்சு நமக்கு வந்து உணவு உற்பத்தியை வந்து பாதிக்கும், செடியை மரத்தோட உணவு உற்பத்தியை. அதனால வந்து இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி தட்டுங்க. இதே மாதிரி தோப்புலாம் வச்சுருக்க விவசாயிகள் வந்து இது ராக்கெட் ஸ்ப்ரேயர்லேயும் வந்து நம்ம இந்த மருந்தை செலுத்தி நம்ம வந்து தண்ணியில் கலந்து இந்த மருந்துகளை வந்து தெளிக்கலாம். போக கெமிக்கல், அதாவது மருந்து மூலயமா எப்படி இந்த பூக்களை வந்து உதிராமல் கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கும். இது வந்து பவுடர் வடிவில் இருக்கும். இதை வந்து விவசாயிகள் வந்து மருந்து கடைகளில் கேட்டு இதை எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணியில் 40 மில்லிகிராம் இந்த பவுடரை கலந்து நீங்கள் இதுக்கு தெளிக்கிறது மூலயமா பூக்கள் வராத பூக்களும் வரும். அதே மாதிரி வந்த பூக்களும் வந்து உதிராமல் வந்து உங்களுக்கு வந்து பழங்கள் வந்து கிடைக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் பயன்பட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.